பரமக்கடவுள் இடத்துல நெத்திக்கண்ணை கொடுத்து பரமக்கடவுள் என்ன எரித்து பருவராஜனுக்கு மகளாக பிறக்க செய்தார். ஆனா நான் முந்தி முதலாக பிறந்தபடினால் எல்லா பழத்துக்கும் உள்ள இருக்கும் கொட்டை. ஆனா ஒரே ஒரு பழத்துக்கு மட்டும் மேல இருக்கும் கொட்டை. அது என்ன பழம் சொல்லி பார்க்கும்? எல்லா பழத்துக்கும் உள்ள இருக்கும் கொட்டை. ஆனா ஒரே ஒரு பழத்துக்கு மட்டும் மேல இருக்கும் கொட்டை. அது என்ன பழம் சொல்லி பாருங்க. பீவாளம் பழத்துக்கா முந்தி இருக்குது. அங்கதான் கம்மியாச்சு வர்றான். நாங்கன்னா வச்சிருக்கோம் அப்படியே கொண்டு வந்தோம். என்ன பழம் கேட்டு வர? என்ன பழம் முன்ன இருக்கும் கொட்டை? ஏமாச்சான் கொட்டை எங்க இருக்கும்? ஆமாச்சானாவது. ஆமா எல்லாமே வச்சாமா. அதான் முந்திரி பழம். நான் முந்தி முதலாக பிறந்தபடியால் எனக்கு முந்தி வந்த எங்க நான் முந்தி முதலாக பிறந்தபடியால் எனக்கு முந்தி வந்த பெயர் முந்தாரி. ஆமாம். பரமக்கடவுள் இடத்துல நெத்திக்கண்ணை கொடுத்து பரமக்கடவுள் என்ன எரித்து பருவராஜனுக்கு மகளாக பிறக்க செய்தபடியா பருவராஜன் வைத்த பெயர் இந்த பார் எல்லாம் புகம் கிடையாது. நான் பருவராஜனுக்கு மகளாக பிறந்தேன். ஆமா. கைலாயம் பரமனை திருமணம் செய்து. ஆமா. அப்ப நான் எப்பேற்பட்டவன்? எப்படி? தக்கன் இருக்கின்றானே. ஆமா. தன்னுடைய அகம் இருமாப்பு. ஆமா. பொண்ணு மாதிரி கருவம் என்ன மாதிரி இருமா பிடிச்சி எவருமே சத்தியமான சொல்றாங்க. ஏன் பார்வதா தேவி நமக்கு மகளாக பிறக்க வேண்டும். ஆமா. பரமக்கடவுளே நமக்கு மருமகனாக வர வேண்டும். ஆமா. பரமக்கடவுள் ஓடி வந்து நம்மளுடைய பாதத்திலே விழ வேண்டும். அப்படி என்று தன்னுடைய அகம் கொண்டு கடத்து வந்துட்டாங்க. அப்படி நீண்ட நாளாக பரமக்கடவுள் இடத்துல தவம் செய்து சக்கனாகப்பட்டும் பார்வதா தேவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று பரமக்கடவுள் இடத்திலே வருத்தம் வாங்கினான். ஆமாண்டா. அப்படி தக்கனுக்கு சென்று நான் மகளாக பிறந்தபடியால் ஆமா தக்கன் எனக்கு வைத்த பெயரோ அப்படி 3 விதமான நாம வைத்து
ஓடி வந்து தக்க நேரத்துல பெண்ணு கேட்டு என்ன கல்யாணம் செய்து கொண்டு வந்தாருன்னு பாக்குறியா? என்ன என்ன எங்க குடும்பம்? உங்க குடும்பம் என்ன? எங்க குடும்பம் நாடே கேட்டுச்சு. ஏன் பரமக்கடவுள் என்ன தக்க இடத்துல வந்து பெண் காட்டு திருமணம் செய்து கொண்டு வரவில்லை? நான் பரமக்கடவுளை எப்படி திருமணம் செய்து கொண்டு கைலாயத்துக்கு வந்தேன்? எப்படி அப்படின்ற விவரம் உனக்கு தெரியுமா? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போன அவர் ஈத்துட்டு போனாரு. இது ஓடி போச்சு. யார் ஈத்துட்டு ஈத்துட்டு போல ஒண்ணும் போல. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தெரியாத ராத்திரி ராத்திரியா திருச்சியா ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் திட்டுப்படியா ஓடி வந்து பரமக்கடவுள் திருமணம் செய்து கொண்டாந்து உனக்கு தெரியுமா? யானை முதல் எண்பக்கலாம் என்னாலும் 884 செய்து தந்துக்கலாம். படியாளக்கூடிய பரமக்கடவுள் மும்மாத்தி கட்டாக்களே மூத்தவர். அப்பேற்பட்ட பரமக்கடவுளாகப்பட்டவர் இப்பேற்பட்ட தக்க பாதத்தில் வந்து அப்படின்னு என் மனதில் ஒரு கருத்து. அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்து பரமக்கடவுள் போகத்தில் நீ எப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதுல இருந்து இங்க இருக்கிறவங்க பூரா ஓடி போய் தான் கல்யாணம் அப்படின்னு அது ஓடலாட்டம் ஒக்கலாட்டம் தங்கிச்சாட்டம் பாப்பாட்டம் அவ்வளோ அது ஒரு பழக்கம். என்ன எவ்வளோ கொடுத்தாங்களும் வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கத்தோட வச்சிருக்க மாட்டேங்குதா? நீ எப்படி ஓடி போனியோ? ஆமா இவன் பாப்பா இவன் போய் முடிவு எடுத்து வரேட்டு அந்த பரியா போன இதுல ஓடி போட்டான். ஐயா பரியா எடுத்துட்டு பாப்பால ஏன்னா பரியா எடுத்துட்டு போட்டானு பாப்பால சும்மா விட்டா நான் சும்மா விட நான் சொல்லி அவங்க சொல்றேன் சும்மா விடலமா அப்படியே ஊரை பஞ்சாயத்து கூட்டி பஞ்சாயத்து பொறுத்த உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசி இவனுக்கு ஒரு காணி நிலம் இருந்தது. அந்த ஒரு காணி நிலத்தையும் அவன் மேல அந்த பையன் மேல எழுதி வச்சுட்டு ஏன் வான் பாப்பா பஞ்சாயத்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஊர்ல பஞ்சாயத்து வச்சாங்க. அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சு கூட்டு வந்துட்டான். அவனை கூட்டு வச்சுட்டு வந்துட்டான். இவனை கூட்டு மாதிரி கம்மியாட்டி கூட்டு வச்சான். ஏன் முடிவாட்ட போனா 250 ரூபாய் கேட்கறான். சேவை பண்ண போனா 150 ரூபாய் கேட்கறான். நான் தண்ணி போட்டு போய் உக்காந்தா ஒரு பைசா வந்து கேட்க மாட்டேன். ஏன் நீ சம்மந்தியா போட்ட 2 பேரும் மச்சான் நான் போட்டேன். எப்படி இது மச்சான்? சூப்பர் போவா. இங்க வராத சொன்னு வச்சிட்டீங்க. இங்க வாடா. இப்ப சபையில வந்து சொல்றியே உனக்கு வெக்கமான கம்யூனிட்டி. அனந்தே இங்க வாடா. அப்படி நான் தெரியாமல் ஓடி வந்த பிள்ளையா எங்க அப்பா எனக்கு வைத்தாம்பாரு ஒரு பேரு அடிப்பாவி. தவம் செய்து ஒன்னு நான் வர வாங்கி பெற்றேன். ஆமா நீ திருட்டுபடியா ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டே பரமக்கடவுள அடி சதிகாரி அடி மோசக்காரி சதிகாரி என்று என்னென்ன செஞ்சாங்களோ அது அதுக்கு ஒரு பேரு. அப்படி நான் பரமக்கடவுளை திருமணம் செய்து கைலாயத்துல போயிட்டு இப்படி எடுத்தடி வச்சேன். கைலாயத்துல போய் இப்படி எடுத்தடி வச்சேன். இப்படி ஆமா அன்னில இருந்து இன்னும் வரைக்கும் இன்னும் கைலாயத்துல ஒரு 4 பேரும் குப்பை கொண்டு
ஒரு நாளும் குப்பை கொண்டே கிடையாது. குப்பை சேர்ந்தாதானே நீ வாரி கொண்டு போறாங்க. ஏன் இவங்களே தான் சேர்ந்தாங்க, குப்பை அங்கே சேரும். என்ன இவங்கள சேர்ந்து நீங்களே ஒன்னா ஒற்றுமே இல்லை, அப்புறம் குப்பை அங்கே சேரும். அதனால தான் வாரி கொட்டுறதுக்கு வேற சங்கிதா நீ தாண்டா ஒருத்தனுக்கு போறதும் போ. அதாவது கையில மலை என்றால் ஆமா, அது இந்த பூமி கிடையாது, இந்த மலை கிடையாது. அப்புறம் அந்த மலை பூரா பனி கட்டி தான் பூரா. டிவில சினிமாவில் பாரு. ஆமா, கைலாயநாதர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எப்படி ஒரு புகையா போய் கொண்டிருக்கும். ஆமா, அதுதான் பனிக்கட்டி என்று சொல்லுவார்கள். ஆமா, குளிராதாங்க, குளிராதா. அங்கெல்லாம் போய் உயிரோட வரமாட்டாங்க. அங்க போனா அப்படியே முறைச்சி அங்கேயே போக வேண்டியதான். அங்க போயெல்லாம் திரும்பி வர முடியாது. போய் வரட்டா, போயிட்டு வாங்க போய் அப்படி. ஏன் நான் குப்பை கொட்டது கிடையாது. பரமக்கடவுள் படி அளக்க செல்வது பாமர மக்களுக்கெல்லாம். ஆமா, படி அளந்துட்டு சாம்பராணி மண்டபம் வருவது. ஆமா, அவருடைய பாதத்தை வணங்குவது. இடபாகத்தில் அமர்வதற்கு முன்னமே சில வேதங்களுக்கு ஏற்பது. ஓ, என்னுடைய அப்படி என்று எனக்கு சாபத்தை கொடுப்பது. அவருக்காக கொடுக்க முடியாத சாபத்தை பெற்று மீண்டும் அந்த சாப விநாசனம் நீங்கி மீண்டும் இடமாக வருவது, மீண்டும் வேலைகளுக்கு ஏற்பது, மீண்டும் எனக்கு சாபத்தை கொடுப்பது. அது எப்படி? நல்லாங்கண்ணியாக போ, பாஞ்சாலியாக போ, இப்படி சாபத்தை கொடுப்பது. அது பல வருஷம் ஆகும். ஆமாண்டா. ஆமா ஆமா. இன்றைய தினத்திலே சாம்ராணி மண்டபம் செல்ல வேண்டும். ஆமா, பரமக்கடவுளின் பாதத்தை வணங்க வேண்டும். சில வேளங்களை கேட்க வேண்டும். என்னுடைய இங்க இருந்து ஓட்டமா ஓடு. ஓட்டமா ஓடுறான். அவனுக்கு எப்போ போகிற முன்னத்துலேருந்து நிறையா கூட்டம் வந்துச்சு. ஆமாம், இப்போ சதுரமாக எங்கே ஒன்றாலும் ஓடலாம், எங்கே ஒன்றாலும் ஓடலாம். ஓட்டமா சாம்பிராணி மண்டபம் ஓடு. ஆமாம், பரமக்கடவுளை பார்த்து ஒன்றிய படத்தை, ஆமாம், இந்த உலகத்தையே படத்தை யானை முதல் எருமைக்கடை 8,884 ஜெய தந்துக்கலாம். ஆமாம், சக்தி கொடுக்க முடியாத உமா மகேஸ்வரி உங்க அம்மா வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரு பாத்துற? ஓ சாமி, ஓ சாமி, சாமி ஏப்பா படுத்த தெய்வம், என்ன படுத்த தெய்வம், படுத்த தெய்வம், உலகத்தை படுத்த தெய்வம் உங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மா? அதான் எங்கம்மா? ஆமா, யாருக்கு அம்மா? அண்டா அந்த வளர்த்த நானு, அப்பா அம்மா வளர்த்த நானு. அப்பா அவங்க அப்பா நான் போய் சொல்லு வர சொன்னாங்க. அப்பா சொல்றப்ப நான் பேம தாய் நந்தி பரமக்கடவுள் இடத்துல சென்று உங்க அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பரமக்கடவுள் இப்படி கை கட்டி, ஆமா, பால் பிடிச்சிட்டு நட்டு நட்டிக்கு மனம் ஒட்டிக்கு ஐயோ அம்மனை முத்து பல்லாத்தோடு அழைத்து என்ன பயம் வச்சா என்னடா சொல்ற? அம்மா வந்துட்டு சொன்ன உடனே ஆமா உங்க அப்பா வர முடி விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு? ஒரு வச்சுமா அப்பா அமர்ந்திருக்கிறாங்க, அவளை வர சொல்றா. அவனை வந்தவர் சொல்றான் போறா. அவனை வந்தவர் சொல்றான் போறா. அம்மா ஆணும் கூட வந்துட்டா அவர் எனக்கு எந்த விதத்துல அப்பான்னு கேட்டுவான். அவனுக்கு எந்த விதத்துல அப்பா, எனக்கு எந்த விதத்துல அம்மா. அதை போய் கேட்டாடா
பதில் சொன்னதா? என்ன சொன்னாரு? எந்த விதத்துல அப்பான்னு கேட்ட உடனே அவ எந்த விதத்துல எனக்கு அம்மா அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கும் முனுக்கு என்ன முனுக்கு? அவருக்கு கொஞ்சம் கூட பயன்றதே கிடையாது. அதானே எகுத்தாரு. அவருக்கும் முனுக்குதுமா. என்ன முனுக்கு? அச்சமும் நானும் பருப்பு தாய் முந்தி முதலாக நான் பிறந்தேன். ஆமா, அவரை படைத்தேன். அவர் எனக்கு பிள்ளையாக வேணும். அதனால அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொல்லுன்னு சொன்னேன். போய் சொல்லு போ. என்னம்மா சொன்ன? முந்தி முதலாக நான் பிறக்கிறான். முந்தி முதலாக நான் பிறந்தேன். ஆமா, அவரை படைத்தேன். அவர் எனக்கு பிள்ளையாக வேண்டும். அதனால உங்க அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவோம். முந்தி முதலாக உன்னை படிச்சபடியா அந்த முறையில உனக்கு அம்மாவா இருக்கிறவங்க சொல்ல வேண்டும். தனிக்கு போக வேண்டும். எனக்கு முன்பதாக அவன் எனக்கு அம்மாவா? அடுத்து நான் என்ன செய்வேன்? அவளை எழுச்சி அவளுக்கு இருந்த நேரத்தில் மூணு அதில் ஒன்று வாங்கி வச்சுனே இல்லை. அப்போ யாரும் பெரியாது. நீ தான் பெருசு. போய் சொல்லு போ. அவர் தான் பெருசா. என்ன சொன்னாரு? இருப்பது முக்கன் யாருக்கு இப்போ? அம்மா உனக்கு ஒரு நேரத்துக்கு அப்பா பெரிய பண்ண சொல்லுவோம். ஓஹோ, நெத்திக்கண்ணா அவர் இடத்தில் கொடுத்தேன். அவர் என்னை எரித்தார். என்ன பருவராஜனுக்கு போய் மகளாக பிறக்க செய்தார். அந்த விதத்துல அவர் எனக்கு அப்பாவா? அதையும் பார்க்கிறேன். இடபாகம் போக வேண்டுமானா நான் போற மாதிரி